ஸோ அதனால தான் இதெல்லாம் வந்து அனுப்பும். ஸோ நண்பர்களுக்கும் அதுதான் சொல்கிறேன். ஸோ நிறைய வந்து நம்ம இந்த இதுக்கு அந்த இதுக்கு ஜுரத்துக்கு ஆக்சுவலி டோலாவே அந்த மாதிரி ஏதாவது மாத்திரைகள் நிறைய வந்து நம்ம மாத்திரைகள் உபயோகப்படுத்தும் பொழுது இப்படி தான் ஆகுது. கூடியமான வரை வீட்டில் இருக்கிற வைத்தியங்களை செய்கிறது நல்லது. நமக்கு உடம்பு உடனே சரியாகணும் அப்படின்றதுக்காக நம்ம டேப்லெட்ஸ் அதிகமாக எடுக்கும்பொழுது உடம்பு வந்து நமக்கு வெப்பமாகுது, அதிகமாக வெப்பமாகி அந்த மாதிரி ஆகுது. அதுதான் அது வந்து உடல் சூட்டுலேருந்து வெளியில் காட்டுறது, நமக்கு இவ்வளோ ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறது. ஸோ என்ன நண்பர்களே, எல்லோரும் எங்கே போனீங்க? வாங்க பேசலாம். இல்லைன்னா அப்புறம் நான் திருப்பி ரீகனெக்ட் பண்ணிட்டு வர வேண்டியதாக இருக்கும். ஹாய். எல்லாரும் சாப்பிட்டீங்களா நண்பர்களே? நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாருக்கும் நாள் இன்னைக்கு எப்படி போச்சு? சரி, முதல்ல நண்பர்கள்லாம் வராங்களான்னு பார்ப்போம். சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிச்சா ஹீட்டு போகிறதுனால தெரியும். ஆமாம், பொதுவாகவே வந்து சனிக்கிழமைன்றதை விட நல்லெண்ணெய் வந்து நல்லா அந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அதெல்லாம் எங்கள் அம்மா இருக்கும்பொழுது தான். அதெல்லாம் அப்போ என்ன செய்யறது, இப்போ அதுக்கெல்லாம் நேரமோ காலமோ எதுவுமே இருக்கிறதில்ல. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லெண்ணெயை நல்லா, எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மாலாம் நல்லா நல்லெண்ணெயை தேய்ச்சி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு தலையில், அதுக்கப்புறம் அந்த ஷீயக்காய் அரைப்பு போட்டு தான் வந்து தலை கசக்குவாங்க. இப்போல்லாம் வந்து எங்கே என்ன செய்யறது, எல்லாம் தாய் இருக்கிற. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பியூட்டிஃபுல். நீங்கள் வேறு ஆவாக இங்கே வர வச்சுருக்காங்க. பானமா பிக் ஆக்ஷன் 500 மாத்திரையை அதிகமாக எடுக்கக்கூடாது, அதை போட்டால் தான் கேட்கும். இல்லையே, எனக்கு அது பிடிக்காது, நான் அதை போட மாட்டேன். போடு தெரியும். ஆமாம், இப்போ தான் நம்ம உடம்புல இருக்க அந்த ஹீட்டு போகிறது நல்லா தெரியும். நான் அந்த இது எனக்கு பிடிக்காது, நான் போடவும் மாட்டேன். இது லைவில் வந்து மாத்திரைகள் பேரும் வேறு சொல்லக்கூடாது. ஸோ நண்பர்களே, என்னது இது லைவில் இருக்கிற நண்பர்களை கூட காட்ட மாட்டேங்குது. என்ன ஆச்சு இது? என்னமோ ஆச்சு. என்கிட்ட பேசுகிறாங்க, நண்பர்கள் பேசுகிறாங்க, ஆனால் இருக்கிற நண்பர்களை கூட காட்ட மாட்டேங்குது. இதே இதுவாக போச்சு, இந்த நெட்வொர்க்கோட இதே பெரிய பிரச்சனையாக போச்சு. வாங்க நண்பர்களே, வாங்க பேசலாம். உங்களுக்கெல்லாம் மெசேஜ் பண்ண வருகிறதா நண்பர்களே? நண்பர்களே, நான் வந்து ரீகனெக்ட் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் நண்பர்களே, சரிங்களா? நெட்வொர்க் செக் பண்ணிக்கிறேன். நேற்றும் இப்படி தான் ஆச்சு. ஸோ நண்பர்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறது சரியாக இருக்கிறதா என்னன்னு தெரியல.